தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் இருக்க கம்பம் பேருந்து நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். கம்பம் பேருந்து நிலையத்திலிருந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் மட்டுமே அனுமதிக்கப்படுற தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற மங்களதேவி கண்ணகி கோவிலுக்கு தான் போக போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு 2026 வருஷம் சித்ரா பௌர்ணமி முழு நிலவு நாள் மே 1ஆம் தேதி. கம்பம் பேருந்து நிலையத்தில் திரும்புற பக்கம் எல்லாம் அதிகமான மக்கள் சிறப்பு பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நாமளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கம்பம்ல இருந்து பௌர்ணமி நாள் அன்னைக்கு ஷேர் ஆட்டோகள் அதிகாலையில் கிடைக்கும். ஆனால் 100 - 200 வரைக்கும் அமௌண்ட் சொல்லுவாங்க. அது உங்களோட இஷ்டம் தான். ரூம்ல ஸ்டே பண்ணி குளிச்சு ரெடி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் ரூம் ஸ்டே இருக்கு. கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் ட்ரிப்ல வந்தீங்கன்னா இங்க கார்பரேஷன் பாத்ரூம் இருக்கு. ஒரு ஆளுக்கு குளிக்கிறதுக்கு 40 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் நீங்க குளிச்சுக்கலாம். சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு அதிகாலை 4 மணி முதல் சிறப்பு பேருந்துகள் கிடைக்கும். 5 மணிக்கு ஒரு பேருந்து வந்திருக்கு. இதில் தான் நம்ம இன்னைக்கு பயணம் பண்ண போறோம். கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தால முந்தி அடிச்சு சீட்டு பிடிக்கிற மாதிரி ஆகிருச்சு. முதல் 3 முதல் 4 ட்ரிப் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். ஆனால் அதிகாலையில் போகிறது தான் நல்லது. அப்போதான் வெயில் வரதுக்கு முன்னாடியே நம்மளால மலையேற முடியும். கண்ணகி கோவிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கம்பம் பேருந்து நிலையத்துக்கு அதிகாலை நேரத்தில் வந்துடுங்க. நம்மளோட கண்ணகி கோவில் பேருந்து பயணம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இங்கிருந்து நாம் இப்போ கூடலூர் வழியாக மலையோட அடிவார பகுதியான பள்ளியங்குடி பகுதிக்கு போக போகிறோம். பேருந்தில் நகரக்கூட இடையில அந்த அளவுக்கு பஸ் ஃபுல் ஆகிருச்சு. கம்பம் பேருந்து நிலையத்திலிருந்து கூடலூர் வழியாக பள்ளியங்குடிக்கு பயண தூரமாக 20 கிலோமீட்டர் வருது. நீங்கள் உங்களோட சொந்த வாகனங்களில் வரீங்கன்னா பள்ளியங்குடி ட்ரெக்கிங் ரூட்னு டைப் பண்ணுங்க. உங்களோட மேப்பில் காட்டும். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லொக்கேஷனோட லிங்க் வந்து பின் பண்ணிருக்கேன், போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கம்பம்லேருந்து 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா கூடலூர் ரீச் பண்ணிடலாம். கூடலூர்லேருந்து குமுளி போகிற வழியில் சரியாக 7 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா லோயர் கேம்புக்கு முன்னாடி ஒரு இடது பக்கம் ரோடு வளையறத பார்க்க முடியும். அதில் பிரிஞ்சுதான் நம்ம பள்ளியங்குடி கிராம பகுதிக்கு போக முடியும். கூடலூர்லேருந்து குமுளி போகிற சாலையிலேருந்து இடது பக்கம் திரும்பி நாம் இப்போ பள்ளியங்குடி பகுதிக்கு போக போகிறோம். நாம் இப்போ பயணம் பண்ணக்கூடிய இந்த ஒரு வழி பாதையில் அதிகமான வாகனங்கள் போக முடியாது. மின் விளக்குகள் மிகவும் குறைவாக இருக்கிற பகுதி. இங்கே 2 சக்கர வாகனங்கள் வரும்போது ரொம்ப பாதுகாப்பாக வரணும். இதுக்கப்புறம் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குமுளி சாலை இடது பக்க வளைவில் இருந்து அடிவார ட்ரெக்கிங் பகுதியை ரீச் பண்ண அடர்ந்த வனப்பகுதி சாலையில் 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டி இருக்கும். கம்பம் பேருந்து நிலையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் பேருந்து பயணத்துக்கு அப்புறம் நாம கண்ணகி கோவில் ட்ரெக்கிங் பாயிண்ட் பள்ளியங்குடி அடிவார பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். கம்பத்திலிருந்து பள்ளியங்குடிக்கு பேருந்து கட்டணமா 2026 30 ரூபாய் ஒருவருக்கு வசூலிச்சிருக்காங்க. அதிகாலை நேரத்தில் அலைமோதுற கூட்டத்தோட ஒரு வழியா பள்ளியங்குடிக்கு வந்தாச்சு. நிறைய 4 சக்கர வாகனங்கள் சாலையோரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற பக்தர்களை பார்க்க முடியுது. அடிவார பகுதியில் தற்காலிக பேருந்து நிறுத்தம், பக்தர்கள் உலகம், கீத்துக்கோட்டாய், குடிநீர், 2 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பகுதி, சார்ஜிங் பாயிண்ட் வசதிகள் ஏற்பாடு செய்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. மணி இப்போ அதிகாலை 5:05 ஆகுது. மக்கள் அனைவரும் கும்பலா காத்துக்கிட்டு இருக்காங்க. 6 மணிக்கு தான் வனத்துறை மற்றும் காவல்துறையினரால மக்கள் உள்ள போக அனுமதிப்பாங்க. 5:55க்கு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. மக்கள் அனைவரும் முந்தி அடிச்சுட்டு அணிவகுத்து ஆர்வத்தோட போய்கிட்டு இருக்காங்க. சூரிய உதயமும் மேலே வர ஆரம்பிக்குது. மலை அடிவாரத்தில் ஒரு அழகான சிறிய பள்ளியங்குடி கிராமத்தை பார்க்க முடியும். இவங்க இங்கே காலமாக வாழ்ந்துட்டு வராங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க முன்னோர்கள் மலை மீது வாழ்ந்ததாகவும் இந்த காடுகள் முழுமையாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் இங்கே கீழே வசிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நேரம் அதிகாலை சரியா 6:02 ஆகுது. நாம பள்ளியங்குடி வனத்துறை சோதனைச்சாவடி கேட் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். சோதனைச்சாவடியில் ஒவ்வொருத்தரையும் தனியாக சோதனை பண்ணி பிளாஸ்டிக் பைகளையும் விரைவில் தீ ஏற்படக்கூடிய பொருட்களையும் நாம கொண்டு வர 1 லிட்டர் வாட்டர் கேன்களை வாங்கிட்டு 6 பேருக்கு 5 லிட்டர் கேனு கொடுத்து அனுப்புறாங்க. இந்த வனப்பகுதிக்குள்ள கேமராக்களும் ட்ரோன் கேமராக்களும் அனுமதி கிடையாது. வரும்பொழுது கொண்டு வராதீங்க. முறையான வனத்துறை சோதனைக்கு அப்புறம் நாம நம்மளோட மங்களதேவி கண்ணகி கோவிலுக்கு போற மலையேற்ற பயணம் தொடங்கியாச்சு. இந்த அழகான பயணம் 2026 மே மாதம் 1ஆம் தேதி முழு நிலவு சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான மங்களதேவி கண்ணகி கோவில் தமிழகம் மற்றும் கேரள எல்லை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. தமிழக பகுதியான தேனி மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை, வனக, புலி
புலிகள் காப்பகத்தோட ஒரு பகுதியாகவும், கேரள பகுதியான இடுக்கி மாவட்டம் குமுளி பெரியார் வனப்புலிகள் காப்பகத்தோட ஒரு பகுதியாகவும் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. மங்களதேவி கண்ணகி கோவிலுக்கு நாம 2 வழிகளில் பயணம் செய்யறது மூலமா கோவிலை ரீச் பண்ண முடியும். மங்களதேவி கண்ணகி கோவிலுக்கு நாம 2 வழிகளில் பயணம் செய்யறது மூலமா கோவிலை ரீச் பண்ண முடியும். தமிழகத்துல பளியங்குடி அடிவாரத்துல இருந்து வனப்பகுதியில 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி ரீச் பண்ணலாம். கேரள குமுளியிலிருந்து ஜீப் அல்லது நடைபயணம் மூலமா 14 கிலோமீட்டர் டிராவல் பண்றது மூலமா நம்ம கண்ணகி கோவிலை ரீச் பண்ணலாம். நாம இந்த பயணத்துல தமிழக பகுதி பளியங்குடி வழியா மலையேற்ற பயணம் செஞ்சு கண்ணகியை வழிபாடு பண்ணிட்டு ஜீப் வழியா குமுளிக்கு போக பிளான் பண்ணிருக்கோம். நீங்க சமூக வலைதளத்துல 1 நிமிடம் ரீல பார்த்துட்டு 6 கிலோமீட்டர் தானே ஈஸியா போயிட்டு வந்துடலாம்னு தப்பு கணக்கு போட்டு வந்துடாதீங்க. ஏன்னா நாம நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஈஸியான மலையா இந்த கண்ணகி கோவில் இல்ல. இந்த 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கை 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். முதல் பாதி தமிழக மலைப்பகுதி, 2ஆம் பகுதி கேரள மலைப்பகுதி. தமிழகத்துல 3 மலைகளும் கேரளத்துல 3 மலைகளும் ஏற மாதிரி இருக்கும். திரும்பவும் சொல்ற, இந்த மலைப்பகுதியை சாதாரணமா நினைச்சு யாரும் வர வேண்டாம். கண்ணகி தாயோட தரிசனத்தை பார்க்கறதுக்காக அதிகாலை முதலே காத்திருந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமா நடந்து போய்கிட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. நீங்க கண்ணகி கோவிலுக்கு நடந்து போக பிளான் பண்ணீங்கன்னா அதிகாலை நேரத்துல வந்து ஏற ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் வெயில் குறைவான நேரத்துல ஏற முடியும். காலை 10 முதல் 11 மணி அளவுல பளியங்குடி அடிவார வனத்துறை செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மேல போக அனுமதி கிடையாது. ஏன்னா இந்த வனப்பகுதி முழுக்க வனவிலங்குகள் அதிகம் நிறைந்த பகுதி அப்படின்றதால இந்த நேர கட்டுப்பாடு இருக்கு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமாக மலையேற்ற பயணம் செய்யறத பாக்குறீங்க. நீங்க கண்ணகி கோவிலுக்கு ட்ரெக் பிளான் பண்றீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே வீட்டில் நடக்க இல்லைன்னா ஓட பயிற்சி எடுத்துக்கோங்க. அதுதான் ஒரு சிறந்த வழியா இருக்கும். உங்களை தயார்படுத்திக்கோங்க. இல்லைன்னா திடீர்னு இந்த மலையை எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாம ஏறது ரொம்ப கடினமா இருக்கும். அடர்ந்த வனப்பகுதியில் 6 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நான் காமிக்கக்கூடிய அந்த மலை உச்சிக்கு தான் போக போறோம். நம்மளுடைய கண்ணகி மலை பயணத்தில் நாம தமிழக மலைப்பகுதியில் 2 மலைகளை கடந்து 3வது மலையோட கடைசி பகுதியை நெருங்கிட்டோம். அடுத்து கேரள எல்லை பகுதி செக் போஸ்ட்டுக்கு போக போறோம். சூரிய உதயம் மேல வந்துருச்சு. 3000 அடிக்கு மேல நாம இப்ப மேல வந்துட்டோம். கொஞ்சம் பச்சை பசுமையான காட்சிகளை பார்க்க முடியுது. இவ்வளவு நேரம் நடைபயணத்தில் இப்போதான் கொஞ்சம் தண்ணீர் நிறைந்த பகுதியை பார்க்க முடியுது. யானைகள், காட்டு எருமைகள், சேர் நிறைந்த பகுதிகளில் தண்ணீர் குடிச்சும் விளையாண்டு இருக்கிற மாதிரியான இடங்களை பார்க்க முடியுது. மணி இப்போ காலை 8:40 ஆகுது. காலையில் 6 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம். சுமார் 2.5 மணி நேரத்தில் கேரள எல்லை பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம். இந்த மலையேற்ற நேரமானது அவங்கவுங்களோட மூச்சு திறனை பொறுத்தும் வயதை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். தமிழக எல்லை மலைப்பகுதியிலிருந்து கேரள எல்லை பகுதி சோதனை சாவடிக்கு வந்தாச்சு. இங்கும் முறையான சோதனை பண்ணிட்டு மேலே போக அனுமதிப்பாங்க. இங்கே நமக்கு குடிக்க தண்ணீரும் மருத்துவ வசதிகளும் கிடைக்கும். நாம இதுக்கப்புறம் கேரள எல்லை பகுதியில் நடைபயணம் மேற்கொள்ள போறோம். காடுகள் கொஞ்சம் சமதள பரப்பா இருக்கிறத பார்க்க முடியுது. பட் இந்த வீடியோல இதுவரைக்கும் பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. கேரள எல்லை வனத்துறை சோதனை சாவடிக்கு அப்புறம் தான் நம்ம மிக மிக கடினமான 3 மலைகளை ஏற போறோம். நான் காமிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் போக போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் மலை ஏற ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. காடு, மலை, கண்ணகி கோவில். இது தாமு மிராக்கல் மீடியாவோட கண்ணகி மலையேற்ற பயணம். நீங்க பார்க்கக்கூடிய இந்த மரம் காட்டு மலை நெல்லி மரம். வரவழியில அதிகமான இடத்துல நெல்லி, இலந்தை, கொய்யா மரங்களா பார்க்க முடிஞ்சது. நாம இப்போ கண்ணகி மலையேற்றத்தோட 2வது பகுதியில முதல் மலையை ஏற ஆரம்பிக்க போறோம். இனிதான் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நீங்களே பாருங்க, நடந்து போறவங்க எல்லாம் தூரத்துல எறும்பு அணிவகுப்பு போல போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு செங்குத்தா இருக்கு. கண்ணகி தாய் எதுக்காக இந்த மலைப்பகுதிக்கு வந்தாங்க, கண்ணகிக்கும் இந்த மலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத ஒரு சின்ன கதையா பார்க்கலாம் வாங்க. தமிழகத்துல பூம்புகார்னு ஒரு கப்பல் வணிகத்துக்கு பேர் போன இடம் இருந்திருக்கு. அங்க 2 தமிழகத்தை சார்ந்த 2 வணிகர்கள் நண்பர்களா இருந்து வந்திருக்காங்க. அவங்களோட நட்பை பலப்படுத்த 2 பேர்களோட மகன் மகள்களை திருமணம் செய்ய வைக்க முடிவு பண்றாங்க. அவங்க தான் நம்ம சிலப்பதிகாரத்துல படிச்ச கண்ணகி கோவலன். நல்ல நகை, வைரம், மாணிக்கத்தோட செல்வ செழிப்பா வணிகம் பண்ணி வாழ்ந்து வந்திருக்காங்க. கோவலன் இசை மீதும் நடனம், நாடகத்தின் மீதும் அதிகமான ஆர்வம் உடையவனா இருந்து வந்திருக்கான். ஒரு நாள் ஒரு நாடக அரங்கேற்றத்தை பார்க்க போயிருக்கான். அங்க நடனமாடிய மாதவியோட நடனத்தை பார்த்து பாராட்டி ஒரு மாலையை பரிசா தந்திருக்கான். அந்த மாலையை அவங்களோட அம்மா ஏலம் விடுறாங்க. இந்த மாலையை யார் அதிகமான காசு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு மாதவியை திருமணம் செய்து சொல்றாங்க. அந்த சபையில ஆங்கிலேய வயது முதிர்ந்த ஒருவர் வாங்க முன்வராரு. அதை பார்க்கிற கோவலன் மாதவியை காப்பாத்த அந்த மாலையை அவர் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. நாம் இப்ப கதையிலிருந்து வீடியோக்கு வருவோம். ஒரு வழியா 2வது பகுதியில முதல் செங்குத்தான மலையை கடந்துட்டோம். கடந்ததும் நம்ம இங்கிருந்து குமுளியிலிருந்து வர ஜீப்களையும் மக்கள்களையும் பார்க்க முடியுது. நாம அடுத்து 2வது மலையை ஏற போறோம்.
திரும்பவும் கதையை தொடரலாம். மாதவி கோவலன் தான் என் கணவன் கனவு காண ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு ஆட்களா வீட்டுக்கு அனுப்பி கோவலனை வர வைக்க பாக்குறாங்க. கண்ணையும் ஒரு வழியா போயிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. கோவலனை மாதவி தன்னோட ஆடல் பாடல் வைத்து மயக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா வாழ தொடங்குறாங்க. மணிமேகலின் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. மாதவியோட அம்மா மற்றும் பாட்டி கோவலனோட நிலைமையை பயன்படுத்தி கண்ணகிட்டு இருக்கிற செல்வத்தங்கள் முழுவதையுமா அபகரிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற கோவலன் மாதவியை விட்டு கண்ணகியை பார்க்க ஒரு நாள் போறான். அப்பதான் மாதவியோட அம்மா கண்ணகியிடம் இருந்த அனைத்து செல்வங்களையும் பறிச்சுட்டாங்கன்றது தெரிய வருது. கண்ணகியோட இந்த நிலைமைக்கு தான் காரணம்னு கோவலன் மிகவும் மனம் வருந்தி வேற நாட்டுக்கு போய் மனைவியோட ஒன்னா வாழ முடிவு பண்றான். நாம இப்ப வீடியோக்கு போகலாம். 2வது பாறை மலையை ஏறி வந்த உடனே அப்பாடான்னு பெருமூச்சு விடலான்னு தோணும். அப்பதான் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கோம். கீழே இருந்து ஆகாயத்தை நோக்கி போற மாதிரியான பெரிய கடைசி மலை கண்ணுக்கு தெரியறத பார்க்க முடியும். வேற நாட்டுக்கு போய் வாழலாம்னு முடிவு பண்ற இடம் தான் மதுரை. தங்களோட கையில எந்த பணமும் செல்வமும் இல்லை அப்படின்றதால கண்ணகி தன்னோட கால் சிலம்புல ஒன்னு கொடுத்து கோவலன் கிட்ட வித்து வர சொல்றாங்க. அந்த டைம்ல மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனோட மனைவி கால் சிலம்பு உடைஞ்சு போயிடுது. அந்த கால் சிலம்ப அரண்மனை பொற்கொலன்ட்ட கொடுத்து சரி பண்ணிட்டு வர சொல்றாங்க. சிலம்பின் கவர்ச்சியால அந்த சிலம்ப காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொற்கொலன் போய் சொல்லிடுறான். பாண்டிய மன்னனும் சீக்கிரம் கண்டுபிடிச்சு தர சொல்லி ஆணையிடுறாரு. அந்த டைம்ல தான் கண்ணகியோட கால் சிலம்பை விற்கிறதுக்காக ஒரு பொற்கொலன்ட்ட கோவலன் வரான். இதை பயன்படுத்திக்கிற அரண்மனை பொற்கொலன் இவனை மாட்டி விட்டுறான். பாண்டிய மன்னனும் கோவலனை எந்த ஒரு விசாரணையும் பண்ணாம கொல்ல ஆணையிடுறான். தண்டனை நிறைவேறி கோவலன் இறந்து போறாங்க. இதை அறிஞ்ச கண்ணகி பெரும் கோபத்தோடு பாண்டிய மன்னன் நோக்கி வராங்க. தான் கணவன் இறந்த கோபத்தை தாங்க முடியாத கண்ணகி பாண்டிய மன்னனோட அரண்மனைக்கு வந்து ஆராய்ந்து நீதி வழங்காத மன்னான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. கதையிலிருந்து நாம இப்ப வீடியோக்கு வருவோம். 3வது மலையோட கடைசி செங்குத்தான பகுதிக்கு வந்தாச்சு. இந்த கடைசி மலை தான் ரொம்ப அதிகமான கடுமையான பகுதி. தமிழக நடைபாதை கேரள மண்சாலை 2 ஒன்னா இணையிற இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தமிழக மற்றும் கேரள மக்கள் ஒரே பாதையில இணைஞ்சு மேல நடந்து போற மாதிரி இருக்கும். கதையோட கடைசிக்கு வந்துட்டு கதையை முடிச்சிடலாம். பாண்டிய மன்னன் தன் மீது பழி சுமித்துகிறாயே, உன்னிடம் என்ன ஆதாரம் இருக்குன்னு கண்ணகியை கேட்கறாங்க. உன் மனைவி அணிந்திருக்கும் சிலம்புல உள்ளது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பாண்டிய மன்னன் முத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தன் மனைவியோட ஒரு கால் சிலம்ப போட்டு உடைக்கிறப்ப முத்துக்கள் தெரிக்குது. இன்னொரு சிலம்பையும் உடைக்க சொல்ற கண்ணகி. அப்பொழுது அந்த சிலம்புல இருந்து மாணிக்கங்கள் வந்து தெரிக்குது. அதை பார்த்த பாண்டிய மன்னன் சரியா ஆராயாம தண்டனை வழங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனமுடைந்து இறந்து போறாரு. பாண்டிய மன்னன் இறந்து போனதை பார்த்து அவங்களோட மனைவியும் கூடவே இறந்து போறாங்க. இவ்வளவு நடந்தும் கோபம் கொஞ்சம் கூட குறையாத கண்ணகி இந்த மதுரை மாநகரமே பற்றி எரிட்டுன்னு சொல்லி சாபப்படுறாங்க. மதுரையில இருந்து கால்நடையா 14 நாட்கள் நடந்தே வந்து இந்த மன்னாத்திப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைப்பகுதியை வந்தடைகிறாங்க. கதையிலிருந்து வீடியோக்கு வருவோம். ஒரு வழியார் நாமளும் 6 கிலோமீட்டர் மலைப்பாதையை கடந்து கண்ணகி கோவிலை வந்தடைஞ்சிட்டோம். நாம் இப்போ கண்ணகி அவங்க வந்த வழிபாதைன்னு சொல்லக்கூடிய அந்த பாதையில தான் வந்தோம். கோவில் பகுதியில் கேரள அரசும் தமிழக அரசும் சேர்ந்து குளிர்பானங்கள், மாத்திரைகள், மருந்துகள் தர அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். மலையோட உச்சியில் அமைஞ்சிருக்கிற கண்ணகி கோவில் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். நாம் இப்போ லைனில் நின்று கண்ணகி தரிசனத்துக்கு போக போகிறோம். கதையோட முடிவுக்கு வருவோம். 14 நாட்கள் கால்நடையாக நடந்து வந்த கண்ணகி இந்த மலையில வாழ்ந்த மக்களோட ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் இறந்து போன தன்னோட கோவலன் மேலோகத்திலிருந்து வந்து கண்ணகியை மங்களம் பண்ணி, அதாவது திருமணம் செய்து மேலே கூட்டிட்டு போயிட்டதா இந்த மக்கள் சொல்றாங்க. கணவன் இறந்து விதவியான கண்ணகி மீண்டும் மங்களம் அடைஞ்சதால இந்த கோவிலில் உள்ள கண்ணகியை மங்கள தேவி கண்ணகி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த சேரன் செங்குட்டன் மன்னர்கள் இந்த மக்கள்கிட்ட இருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு கண்ணகிக்காக இந்த கோவிலை 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதா வரலாற்று சுவடுகளில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு வரலாறு நிறைந்த கோவிலுக்கு தான் நாம 2026 மே மாசம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி முழு நிலவு நாளன்னைக்கு கடல் மட்டத்துல இருந்து 5000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற கோவிலுக்கு வந்திருக்கோம். தமிழகம் மற்றும் கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த கண்ணகி கோவிலோட பகுதி முழுவதும் ஒரே சுற்றுச்சுவர் உடையதுதான். ஆனா ஆங்கிலேயர் காலத்துல எல்லை பகுதிகளை பிரிக்கும் போது இந்த சுற்றுச்சுவர் பகுதியில ஒரு பக்கம் தமிழக எல்லை பகுதியாகவும் இன்னொரு பக்கம் கேரள எல்லை பகுதியாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால இன்றளவுலையும் கேரள தமிழக எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற கண்ணகி கோவில் பல வழக்குகள் இருக்கிறதால இந்த கோவில் இன்னமும் புனரமைக்காம இருக்கு. நாம இப்ப பார்த்த கருவறை கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற கண்ணகியோட கருவறை. அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழக எல்லைக்குட்பட்ட கண்ணகியோட கருவறை. தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த மங்களதேவி கண்ணகி கோவில் வருஷத்துல ஒரு முறை ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி முழு நிலவு அன்னைக்கு மட்டும்தான் தேனி மாவட்ட ஆட்சியர் மற்றும் இடுக்கி மாவட்ட ஆட்சியர்கள் இருவரும் சேர்ந்து திருவிழா ஏற்பாடுகள் குறித்து 2 மாநில சமரச பேச்சுவார்த்தை ஒப்புதலோடு 2 எல்லை பகுதிகள் வழியாகவும் ஒரு நாள் மட்டும் வந்து போக அனுமதி வழங்குறாங்க. நீங்க பார்க்குற இடது பக்க சன்னதி வந்து கேரள எல்லை, வலது பக்க சன்னதி வந்து தமிழக எல்லை. 2 கருவறைக்கும் நடுவில் தான் எல்லை கோடு தமிழக கேரள எல்லைகளை பிரிக்குது. ஒரே சுற்றுச்சுவர் உடைய கோவில்ல ஒரு பக்கம் கேரள கண்ணகி பிள்ளையாரும் சிவனும் இருக்காங்க, இன்னொரு பகுதியில தமிழக கண்ணகி பிள்ளையார் சிவனும் இருக்காங்க.
ஒரு வழியா நடைபயணம் மூலமா கண்ணகி கோவில வந்தடைஞ்சு தரிசனத்தை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கோவிலில் வழங்குற அன்னதானம் சாப்பிட்டுட்டு ஜீப்ல கீழே போக போறோம். அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் எடுத்தாச்சு. நாம இப்ப கேரளா வழியா குமுளி பகுதிக்கு ஜீப்ல போக போறோம். எந்த அளவுக்கு தமிழக கேரள எல்லை பகுதியில் நடந்து வரமோ அந்த அளவுக்கு இந்த ஜீப் சஃபாரி செய்ய ஜீப்பை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த நாளுக்கு அப்புறம் நாமளே நினைச்சாலும் இனி இந்த கோவிலுக்கு இந்த ஆண்டுல ஒரு நாள் கூட வர முடியாது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமி 3 நாள் அன்னைக்கு மட்டும் தான் வர முடியும். ஒரு வழியா கூட்டத்துல அடிச்சு பிடிச்சி ஒரு ஜீப்ல ஏறி உட்காந்தாச்சு. நாம இப்ப குமுளி நோக்கி போக போறோம். நீங்க கண்ணகி கோவிலுக்கு ஜீப்ல வர பிளான் பண்ணீங்கன்னா தமிழகத்துல இருந்து டைரக்டா குமுளி பேருந்து நிலையத்துக்கு அதிகாலை 4 மணிக்கு சித்ரா பௌர்ணமி முழு நிலவு நாள் அன்னைக்கு வந்துருங்க. குமுளி பேருந்து நிலையத்துல இருந்து அதிகமான சிறப்பு ஜீப்கள் இருக்கும். கூட்டம் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் வரிசையில் நின்று வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கட்டணம் இருக்கும். 2026 மேல போறதுக்கு 200 ரூபாய், கீழே வரதுக்கு 200 ரூபாய் கட்டணமா இருந்துச்சு. நேரம் நெருங்க கூட்டம் அதிகமாகிருச்சு. தமிழக பகுதியை நீங்க மேல வந்துட்டு கீழே இறங்கி போறீங்கன்னா சீக்கிரம் பிளான் பண்ணிக்கோங்க. மாலை 5 மணிக்குள்ள நீங்க கீழே இருக்கிற பளியங்குடி செக் போஸ்ட்டுக்கு போயாகணும். அதுக்கு மேல அனுமதி கிடையாது. குமுளியில ஜீப்ல மேல வரதுக்கு காலையில 5 மணில இருந்து 2 மணி வரைக்கும் மட்டும் தான் அனுமதி. 2 மணிக்கு மேல வர முடியாது. 2 மணிக்கு மேல குமுளியில இருந்து ஜீப்கள் எதுவும் மேல வராது. மேல இருந்து கீழே மட்டும் தான் வந்துட்டு இருக்கோம். நாம இப்போ கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் இருக்கோம். இங்கிருந்து 14 கிலோமீட்டர் ஜீப் மூலயமா உயரமான மலைப்பகுதியிலிருந்து மண் சாலை வழியா அடர்ந்த வனப்பகுதி வழியா கீழே பெரியார் புலிகள் காப்பக எல்லைக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த 14 கிலோமீட்டர் அடர்ந்த வனப்பகுதி கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டம் குமுளி பெரியார் புலிகள் காப்பகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இங்க மக்களுக்கு மற்ற நாட்கள்ல அனுமதி கிடையாது. ஒரு வழியா உயர்ந்த மலைப்பகுதி அடர்ந்த காடுகள் வழியா 14 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம கீழே வனத்துறை சோதனைச்சாவடி பகுதிக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நாம வந்த ஜீப்பு மக்களை ஏற்றிட்டு வரதுக்கு மேலே போயிடும். அதனால நம்ம இதுக்கப்புறம் நடந்து போற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஜீப்கள் வந்து குமுளி பேருந்து நிலையத்து வரைக்கும் போகும். இந்த நாளுக்கு அப்புறம் நாமளே நினைச்சாலும் இந்த செக் போஸ்ட்டை தாண்டி இதுக்கப்புறம் ஒரு நாள் கூட போக முடியாது. இனி அடுத்த வருஷம் தான். குமுளி பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல இருந்து குமுளி பேருந்து நிலையத்துக்கு 1 கிலோமீட்டர் வரும். இதோட பெரியார் புலிகள் காப்பகத்தோட வனப்பகுதி முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம நகரப்பகுதியில் போக போகிறோம். வனப்பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் நடைபயணத்துக்கு அப்புறம் நாம குமுளி பேருந்து நிலையத்தை வந்தடைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் தமிழக எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு அங்கிருந்து கம்பம் தேனிக்கு போக போறோம். வருடத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் மட்டுமே அனுமதிக்கப்படுற மங்களதேவி கண்ணகி கோவிலுக்கு தமிழகத்திலிருந்து மலையேற்ற நடைபயணமா வந்து கண்ணகி தேவி தரிசனத்துக்கு அப்புறம் ஜீப் மூலமா கேரள எல்லையில உள்ள குமுளிக்கு வந்தாச்சு. தமிழக கேரள எல்லை பகுதியில் நம்மளோட பயணத்தை முடிக்கிறோம். இந்த ஒரு பதிவுல பேருந்து பயணம், மலையேற்றம், காடுகள், மலைகள், ஜீப் சஃபாரின்னு நிறைய பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் அமைஞ்சுக்குன்னு சொல்லி நம்புறேன். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்ணகி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்த பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.